அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவில் தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய சூழலில் 2 அணிகளாக பாமக மாறியிருக்கிறது. இந்த சூழலில் தைலாபுரத்தில் தந்தையும் அதேபோல திருவள்ளூரில் மகனான அன்புமணி ராமதாசும் இன்று ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தைலாபுரத்திலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணாவும் அதேபோல சென்னையிலிருந்து மூத்த செய்தியாளர் ராஜேஷும் திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் பிரபுவும் இணைப்பில் இருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து முதலாவதாக செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் பேசலாம். கிருஷ்ணா, வணக்கம். இப்போ தைலாபுரத்தில் பாமக நிறுவனரான ராமதாஸ் இன்றைக்கு ஆலோசனை நடத்தவிருக்கிறதா முன்னாடியே தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இந்த ஆலோசனையில பங்கேற்கிறதுக்கு யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, எது தொடர்பாக ஆலோசிக்கவிருக்கிறார்கள்? பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதாவது இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகிறார்கள். நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எனவே இருவருமே தனித்தனியாக சந்தித்து வருகின்றனர். ஒருபுறம் தைலாபுரத்திலும் மறுபுறம் பனையூரிலும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இங்க தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணியினுடைய ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை மீண்டும் நியமனம் செய்து வருகிறார். ஏற்கனவே பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், கட்சியில் இப்ப முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை நியமனம் செய்து தொடர்ந்து அவர் வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே இந்த கட்சி திலக்பாமா மற்றும் பாலு ஆகிய இருவரையும் நீக்கிவிட்டு அதற்கான நிர்வாகிகளும் இங்கு போடப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இடையே இந்த மோதலானது உச்சக்கட்டை எட்டி இருக்கிறது. இருவருமே தனித்தனியான ஆலோசனை கூட்டமானது நடத்தி வருகிறார்கள். இன்று தைலாபுர தோட்டத்தில் வட மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்காக நேற்றே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக வேலூர், திருப்பூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூரை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதாவது முதற்கட்டமாக இன்று வட மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அதே போல நாளை மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். இதை குறிப்பாக பார்க்க போனா பாமகவின் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல் அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்வது, 2026 தேர்தலை எவ்வாறு சந்திப்பது, எந்த கூட்டணியில் அமைத்தால் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும், மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கட்சியுடைய பணிகள் எவ்வாறு இருக்கிறது, அதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஆலோசனை கூட்டம் இங்கு நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாமகவின் மாநில பொதுச் செயலாளர் மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் இங்கு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாமக நிறுவனர் தன்னுடைய ஆதரவாளர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதனை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த வட மாவட்டம், தென் மாவட்டம், கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் என அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவருமே ஆலோசனை நடத்திய பிறகு அடுத்த கட்டமாக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளும் இங்கு பாமக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கின்றார். இப்படி பாமக ஒருபுறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு பக்கமும், அன்புமணி மற்றொரு பக்கமும் தொடர்ந்து பிரிந்துதான் இந்த பணிகளை செய்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகிகள் இதுல பெருமளவில் நம்ம கேட்கும் போதும் போல இருவருமே விரைவில் சந்திப்பார்கள், கட்சி ஒன்றாக செயல்படும் என அவர்கள் தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். ஆனால் இரு பெரும் தலைவர்கள் 2 பேருமே தனித்தனியாகத்தான் தன்னுடைய செயல்பாடுகளை நடத்தி வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டமும் அதே போன்றுதான் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணா, இது தொடர்பான களத்திலிருந்து விவரங்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க.
அடுத்ததாக சென்னையிலிருந்து மூத்த செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம். பாமகவை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் பார்ட்டியில் இஷ்யூவா இல்லை இவங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக நடத்தக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டண்டா அப்படின்னு பல்வேறு யூகங்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வரக்கூடிய சூழலில் இரு தரப்பிலிருந்தும் மாறி மாறி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருது. இன்றைக்கு இரு தரப்பிலுமே இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இதற்கு பிறகு முக்கியமான அறிவிப்பு இரு தரப்பிலிருந்தும் வெளியாக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா கனிமொழி, பாமகவை பொறுத்தவரையில 2 அணிகளாக மாறி இருக்கின்றது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒருபுறம் தைலாபுரத்தில் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்கிறார், மற்றொரு புறம் திருவள்ளூரில் பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய தரப்பு ஆதரவாளர்கள் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் அழைத்து மாவட்ட பொதுக்குழுவை நடத்துகின்றார். இன்று மாலை செங்கல்பட்டில் நடத்த இருக்கின்றார், நாளை காஞ்சிபுரத்தில் நடத்த இருக்கின்றார். இப்படி இருவரும் தனித்தனியாக கூட்டங்களை நடத்துவதன் நோக்கம் விரைவில் இருவரும் மாநில அளவிலான பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அன்புமணி இன்னொரு 2-3 மாதங்களிலே பொதுக்குழுவை கூட்டி அதில் தான் தலைவர் என நியமிப்பதற்கான அதற்கான தேவையான பணிகளை அவர் மேற்கொண்டு வருகின்றார். தொடர்ந்து 2 அணிகளும் தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் தான் உண்மையான பாமக, கட்சியினுடைய சின்னம் எங்களுக்குத்தான் வழங்க வேண்டும் என்று சொல்வதற்கான அந்த முனைப்பிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். டாக்டர் அன்புமணியை பொறுத்தவரையிலே அவர்கள் தொடர்ந்து அடுத்த ஜூலை 25ஆம் தேதி, அதாவது ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அவர் தமிழகம் முழுவதும் உரிமை மீட்பு பயணம் என்று ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார். எனவே அதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு இன்றைய தினம் திருவள்ளூரில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திலே அவர் பேச இருப்பதாக தெரிகின்றது. தொடர்ந்து தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் இதுபோன்று இந்த கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு என்பது ஒரு பெரிய பாதிப்பாக அந்த கட்சியினர் பார்க்கின்றார்கள். குறிப்பாக தந்தை மகன் இருவருமே 2 அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய காரணத்தால் பாமகவுடைய வாக்கு வங்கிக்கும் இது ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. அன்புமணியை பொறுத்தவரையிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொருளாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தன் தரப்பில் இழுத்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து தன் தரப்பில் அவர் கட்சியை கூட்டணி பேசுவது, தொடர்ந்து தேர்தலை சந்திப்பது உள்ளிட்ட அந்த பணிகளுக்கு தயார்படுத்தி வருகின்றார். தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் பல்வேறு விமர்சனங்களை அவர் மீது வைத்து வந்தாலும் கூட அன்புமணி தொடர்ந்து டாக்டர் ராமதாஸை எந்த இடத்திலும் விமர்சிக்காமல் தொடர்ந்து தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்ற உத்தரவை மட்டும்தான் பிறப்பித்து வருகின்றார். எனவே இந்த சூழலில் 2 தரப்பும் பொதுக்குழுவை நோக்கி பயணிக்கின்றார்கள். கட்சியும் சின்னமும் யார் பக்கம் செல்ல போகிறது என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். எனவே அன்புமணி தரப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் விரைவில் பொதுக்குழுவை கூட்டி தங்கள் தரப்பில் இந்த சின்னம் மற்றும் கட்சியை தங்கள் பக்கம் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றார்கள். ராஜேஷ், பாமகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஆலோசனை கூட்டத்தில் என்னெல்லாம் பேசப்பட வாய்ப்பு இருக்கு போன்ற முழுமையான விவரங்களை பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பிரபு வணக்கம். அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படவிருக்கக்கூடிய சூழல்ல சரியாக எத்தனை மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்குது? யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? வணக்கம். தந்தை மகன் உறவில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக தற்பொழுது பாமகவிலும் 2 பிரிவுகளாக பிரிந்து விரிசல் ஏற்படும் சூழல் உண்டாகியுள்ளது. அதாவது குறிப்பாக அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படும் ஆதரவாளர் நிர்வாகிகளை கட்சியில் இருந்து தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் நீக்கி வரும் சூழலில் இன்று அதாவது டாக்டர் ராமதாஸிற்கு உறுதுணையாக இருந்த தலைமை நிலைய செயலாளர் அன்பழகனை நீக்கி அன்புமணி தற்பொழுது நீக்கல் பட்டியலை தொடர்ந்துள்ளார். இதன் மூலம் தந்தை மகனும் அவரவர் ஆதரவாளர்களை எதிர்த்தரப்பு ஆதரவாளர்களை நீக்கும் பொருட்டு தற்பொழுது இந்த சூழலில் பாமகவினர் மற்றும் நிர்வாகிகள் பெரும் கலக்கமடைந்துள்ளனர். இந்த சூழலில் அதாவது மாவட்டந்தோறும் தனது பொதுக்குழுவை கூட்டி தனது பலத்தை நிரூபிக்கும் விதமாக 15ஆம் தேதியான இன்று முதல் 19ஆம் தேதி வரை பொதுக்குழு கூட்டங்களை மாவட்டந்தோறும் நடத்த அன்புமணி அவர்கள் திட்டமிட்டுள்ளார். அதன்படி திருவள்ளூரில் இன்று காலை 11 மணி அளவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட அளவிலான பொதுக்கூட்டத்திற்கு திருவள்ளூரில் உள்ள 10 தொகுதிகளை சார்ந்த அதாவது கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி,
உள்ளிட்ட 10 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் வகையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பொதுக்குழுவில் முக்கிய தலைவராக அதாவது அன்புமணி கலந்து கொண்டு இந்த பட்டியலில் தனது பலத்தை நிரூபிக்கும் விதமாக, அதாவது தான் தலைவர் என்பதை நிரூபிக்கும் விதமாகவும் தனக்கு ஆதரவு திரட்டும் விதமாகவும் இந்த பொதுக்குழு கூட்டமானது இங்கு நடைபெறுகிறது. திருவள்ளூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு பரவலாக 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டங்களை ஏற்பாடு செய்வது என்பது உண்மையிலேயே ஒரு சம்பிரதாயமாக இருந்து வரும் நிலையில் இந்த முறை கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு பொதுக்குழு கூட்டங்கள் டாக்டர் அன்புமணி மட்டுமே பாமகவின் தலைவர் என்பதை காட்ட ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடு இங்கு செய்யப்பட்டுள்ளது. அதாவது 15ஆம் தேதியான இன்று பொதுக்குழு கூட்டம் தொடங்கும், அதாவது மாவட்ட கூட்டம் தொடங்கும் நிலையில் திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இன்று முதல் 19ஆம் தேதி வரை இந்த கூட்டமானது நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக கட்சியின் தலைவர் அன்புமணியே என உறுதிமொழி ஏற்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன்படி கட்சியின் பணியை செய்ய அனைத்து நிர்வாகிகளும் ஊக்குவிக்கப்படுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. மேலும் இங்கு கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் அனைவரும் கட்சியில் எந்த தோய்வு ஏற்பட்டால், அதாவது நிர்வாகிகள் நீக்கப்பட்டாலும் உடனடியாக மீண்டும் சேர்க்கப்படுவார் என அன்புமணி தெரிவித்துள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் அனைவரும் உற்சாகமுடன் செயல்பட்டு தேர்தலை கருத்தில் கொண்டே செயல்பட வேண்டும் என்ற இங்க ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட உள்ளதாக கட்சியினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, அதாவது கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இங்க கும்மிடிப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த நிர்வாகியான பிரகாஷ் என்பவரை ஏற்கனவே நீக்கியுள்ளார். அவர் நீக்கலையும் தற்பொழுது அந்த நீக்கலும் செல்லாது என அன்புமணி அறிவித்துள்ள நிலையில் இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டமானது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பாமகவில் தந்தைக்கும் மகனுக்குமான மோதல் உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் 2 அணிகளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தந்தை தைலாபுரத்திலும் மகன் திருவள்ளூரிலும் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தைலாபுரத்திலிருந்து செய்தியாளர் கிருஷ்ணாவும், சென்னையிலிருந்து மூத்த செய்தியாளர் ராஜேஷும், அதேபோல திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் பிரபுவும் வழங்க கேட்டோம். செய்தியாளர்கள் மூவருக்கும் நன்றி.